உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதனர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலையில இருக்கோம். மிக பிரம்மாண்டமா ஒரு மாநாடுன்னே சொல்லலாம். இங்க வந்து நிர்வாகிகள் சந்திப்பு தான். ஆனா மாநாடு கணக்கா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மண்டல இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். நடந்திருக்கலாம், இப்போ வரைக்கும் இதுதான் அதை மிஞ்சின ஒரு மாநாடா, அதாவது மாநாடு லெவல்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒன்று? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அமைப்பை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? முதல்ல திமுகவுடைய கட்டமைப்பை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இளைஞரணி கட்டமைப்பை பற்றி பேசணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞரணி என்பது மிக முக்கியமான ஒரு துணை அமைப்பு. எப்பவுமே அந்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கக்கூடிய வகையில் அணிஞ்சுதான் திமுகவோட இளைஞரணி. இந்த இளைஞரணியை பற்றி, இந்த கட்டமைப்பு ஹைரார்க்கியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த திமுகவுடைய இளைஞரணிக்கு யார் செயலாளர் என்றால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் செயலாளர். அவருக்கு கீழே ஒரு 9 மாநில துணை செயலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே மாவட்ட அமைப்பாளர்கள் இருப்பாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட அமைப்பாளர், ஒரு மாவட்ட அமைப்பாளருக்கு கீழே ஒரு 7 மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் மாநகராட்சியாக இருக்கும், அந்த மாவட்டங்களில் ஒன்றியங்கள் இருக்கும், அந்த மாவட்டத்தில் நகரம் இருக்கும், அந்த மாவட்டத்தில் பேரூர் இருக்கும். அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு 4 ஒரு கிளை அமைப்புகள் இருக்கும். அது வந்து இப்போ ஒன்றியமா இருக்கும், நகரம், சார்பு, கிளை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து அந்த கட்டமைப்புல அதுலயே ஒரு 4 ஹைரார்க்கி இருக்கு. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞரணி அமைப்பாளர் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு 6ல இருந்து 8 வரைக்கும் ஒரு துணை அமைப்பாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பகுதிக்கு கீழே வந்து வட்டத்துக்கு கீழே பாகம் தான் வந்து பூத் லெவல். அதாவது மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநகராட்சியில ஒரு அமைப்பாளர், அவருக்கு கீழே ஒரு 6 துணை அமைப்பாளர்கள், பகுதியில் ஒரு அமைப்பாளர், அதே போல 5 ஒரு துணை அமைப்பாளர் இருப்பாங்க, வட்டத்தில் ஒரு அமைப்பாளர் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு துணை அமைப்பாளர் இருப்பாங்க, பாகத்தில் ஒரு அமைப்பாளர் இருப்பார். இதே ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பாளர், ஒரு 6ல இருந்து 8 வரைக்கும் ஒரு துணை அமைப்பாளர், அதுக்கு கீழே கிளை, அதுக்கு கீழே பாகம். இது ஒரு நகரம்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நகரத்துல ஒரு அமைப்பாளர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு 4 துணை அமைப்பாளர் இருப்பாங்க. சொல்றது எல்லாமே இளைஞர்கள் அமைப்பு. ஆமா, இளைஞர் அமைப்பு. அது இல்லாம பேரூர், அங்க வந்து ஒரு பேரூர்னா அங்க வார்டு இருக்கும், வார்டுக்கு கீழே வந்து பகுதி இருக்கும். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைரார்க்கி. ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அமைப்பு இருக்குது. இந்த வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள் ப்ளஸ் சென்னை. இந்த வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு தான் பொறுப்பு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கு தான் அந்த சென்னை மாவட்டங்களுடைய அந்த தொகுதி பொறுப்பு. இந்த கட்சி மாவட்டம்ங்கிறது குறைந்தது ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது வந்து ஒரு கட்சி மாவட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு கட்சி மாவட்டமாக இருக்கும். சில இடங்களில் ஒரு 3 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி வந்து ஒரு கட்சி மாவட்டமா இருக்கும். இந்த வடக்கு மண்டல மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 27 கட்சி மாவட்டங்களை உள்ளடக்கியதற்கான மாநாடு. ஒரு 27 கட்சி மண்டலம் அப்படின்னு. ஆமா, அந்த 27 வந்து ×2ன்னு வச்சுக்கலாம். 27 × 2 போட்டா 54. கிட்டத்தட்ட ஒரு 54 ஒரு 60 தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞரணி அமைப்பாளர்களுக்கான மாநாடு. இது வந்து இளைஞரணியில நிர்வாகிகளுக்கான மாநாடு. இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது உறுப்பினர்களுக்கான மாநாடு கிடையாது. இது வந்து முழுக்க நிர்வாகிகளுக்கான மாநாடு. அந்த நிர்வாகி வந்து ஒரு செயற்குழு கூட்டம் இல்ல பொதுக்குழு கூட்டம் அப்படி நாம எடுத்துக்கலாம். இது வந்து வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கான சந்திப்பு. இந்த வடக்கு மண்டலத்தில் நிர்வாகிகள் மட்டுமே 1,30,000 பேர் இருக்காங்க. ஸோ 1,30,000 பேர் இருக்காங்க இந்த வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். வடக்கு மண்டலம் மட்டும்தான். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி மாவட்டம்ங்கிறது 27 தான். அது இல்லாமல் வந்து தென் மாவட்டம் இருக்கு, மத்திய மாவட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மேற்கு மாவட்டம் இருக்கு. ஒரு 5 மண்டலங்களை உள்ளடக்கியது தான் ஒரு மாநிலம். ஒரு வடக்கு மாவட்டத்திலேயே வந்து 1,30,000 பேர், அதுவும் நிர்வாகிகள், அதுவும் இளைஞரணி. நான் வந்து பேரண்ட் பாடிக்கு போகவே இல்லை. ஸோ
அப்படியே வந்து வடக்கு மண்டலத்தை மட்டும் ஒரு 1,30,000 பேர் இருக்காங்க. இதுவே ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இது இளைஞர்களுக்கான கட்டமைப்பு மட்டும். அது இல்லாமல் பேரண்ட் பாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, திமுக அமைப்பு, அங்க ஒரு 5 லட்சம் பேர். கிட்டத்தட்ட ஒரு நிர்வாகிகள் மட்டுமே ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். நிர்வாகிகளை மட்டும் தான் சொல்றேன், உறுப்பினர்கள் நான் சொல்லவே இல்லை. உறுப்பினர்கள் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடிங்கிறாங்க, 2 கோடிங்கிறாங்க. அதுக்குள்ள நான் விஷயத்தை நான் போவே இல்லை. நிர்வாகிகள் மட்டுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. மட்டும் 1 லட்சம். அதுவும் இளைஞர் நிர்வாகிகள் அதுவும் இளைஞரணிக்கு மட்டும் தான் 1 லட்சம். பேரண்ட் பாடி இருக்கும். அந்த பேரண்ட் பாடியில் இன்னும் 1 லட்சம் பேர் இருக்கலாம். அது வந்து நிர்வாகிகள் மட்டுமே வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் பேர் இருக்கலாம். அதுல வந்து இளைஞரணியை பொறுத்த வரைக்குமே வந்து 1,30,000 பேர் இருக்காங்கிற டேட்டாவை வந்து திமுக இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க. குறிப்பாக இது வந்து சந்திப்பு மட்டும்தான். நேத்தி கூட முதல்வர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நியூ எவிடன்ஸ் ஸ்டாக்ஸ் ஆர் வெல்கம்னு போட்டிருக்காரு. இது வந்து கட்சியில இருந்து பலந்துன்னு கொட்ட போட்டவங்க எல்லாம் கிடையாது. இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு தான் வந்து முக்கியமான விமர்சனம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. எப்பவுமே இல்ல, சமீபத்துல வந்து இந்த இளம் ரத்தம் வந்து திமுகல இருக்கிறதா, திமுகல வந்து அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிலாம் சொன்னவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நிர்வாகிகள் சந்திப்பு ஒரு பதிலா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமா பதிலா இருக்கும். இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான நிர்வாகிகள் கிடையாது, வடக்கு மண்டலத்துக்கான நிர்வாகிகள். இதுவே வந்து 5 மண்டலத்தையும் நாம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 5.5 லட்சம் நிர்வாகிகள் வரைக்கும் வடக்கு மண்டலத்துல இருப்பாங்க. இவங்க யாருமே உறுப்பினர்கள் கிடையாது, நிர்வாகிகள். எங்க கிட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அப்சர்வராக, ஒரு அரசியல் ஒரு பத்திரிகையாளராக 2 கட்சிகள் நமக்கு வந்து எப்போதுமே ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஒன்னு பாஜக, இன்னொன்னு திமுக. பாஜக வந்து சாதுரிய அரசியல் பண்ணுவாங்க. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 370 அப்ரிவேஷன், அதாவது காஷ்மீர்ல பண்ணது. அது வந்து சரியா தப்பாங்கிற விஷயத்துக்குள்ள நான் போல. அங்க வந்து ஒரு சாதுரிய அரசியல் பண்ணி அந்த 370 அப்சர்வேஷனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட திமுக வந்து அது வந்து ராஜதந்திர அரசியல், இங்க வந்து கட்டமைப்பு அரசியல். இந்த கட்டமைப்பு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்தா பலரும் கத்துப்பாங்க. புதிய நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து நீங்க விஜய் அவர்களே பேர் சொல்லாம சொல்றீங்க. அங்க வந்து மட்டும் இல்லாம பல கட்சிகள் இருக்காங்க. ஆனா அங்க வந்து கட்டமைப்பு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து குற்றச்சாட்டாவே பல அரசியல் விமர்சகர்கள், அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. இங்க கட்டமைப்புனா என்னங்கிறதுக்கான வந்து ஒரு பெஸ்ட் ரோட் மேப்பே போட்டிருக்காங்க. நான் வந்து அதனாலதான் வந்து உங்கள்ட்ட ரோட் மேப்பை சொன்னேன். அதாவது இளைஞரணி செயலாளர்ல ஆரம்பிச்சு ஒரு பாகம் வரைக்கும் சொன்னேன். இங்க இது வந்து எலெக்ஷனுக்கான ஒரு பூஸ்ட் பண்ற ஒரு கூட்டம். அதாவது சிஎம் வராங்க, டெபுட்டி சிஎம் வராங்க. டெபுட்டி சிஎம் தான் வந்து இளைஞர். எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருந்தது. என்ன எல்லாருமே வந்து ஒரு செயற்குழு, பொதுக்குழு போடுறாங்க, இளைஞர்கள் சந்திப்பு பண்றாங்க, அதாவது இளைஞர் அணியை சந்திப்பு பண்றாங்க, சந்திப்பு ஒன்று ஏற்படுத்துறாங்க. என்ன திமுகல மட்டும் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆனா உதயநிதி அவர்கள் அவரோட அலுவலகத்திலையும் எல்லா மாவட்டத்துக்கும் சென்று சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அவரோட இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரம்மாண்டம் அப்படின்றது எதுக்கு இன்னைக்கு இந்த வடக்கு மண்டலம் நிர்வாகிகள் சந்திப்புன்றது என்ன காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த திருவண்ணாமலை என்ன காரணம்? இல்ல, காரணம்ங்கிறது எலெக்ஷன் தான் காரணம். 2026 ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் வந்துடும். மார்ச் மாசமே அதற்கான கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வந்துடும். மார்ச் மாசமே, பிப்ரவரி மாசமே நமக்கு எப்போ வந்து எலெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ எலெக்ஷன் நேரத்தை இந்த மாதிரியான மாநாடுகள், சந்திப்புகள் அப்படிங்கிறது நடக்கிறது வழக்கம் தான். ஒட்டுமொத்தமா வந்து 5 லட்சம் பேரை வந்து ஒரே இடத்துல வந்து திரட்ட முடியாது. அது வந்து இளைஞர்களை மட்டுமே ஒரே இடத்துல 5 லட்சம் பேரை திரட்டுறதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. அதனால தான் திமுக சார்பாக மண்டலங்களாக நடத்துறாங்க. இப்போ வந்து வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் நடத்துறாங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வேலு மூத்த அமைச்சர், அவர் தான் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்து அதிக தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வடக்கு மண்டலத்தில் சென்னை வராது. சென்னை வந்து ஒரு தனி மண்டலமாக தான் திமுக பொறுத்த வரைக்கும் கணக்கு. ஸோ சென்னைக்கும் தனியாக மாநாடு நடத்தணுமா? ஸோ சென்னையை நாம வந்து வடக்கு மண்டலத்தோட இணைத்து நாம வந்து இந்த இளைஞரணி சந்திப்பை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முழுக்க இது வந்து புதிய நிர்வாகிகளுக்கான ஒரு அறிமுக. இது முழுக்க என்பது ஒரு புதிய நிர்வாகிகள், அதாவது திமுக இருந்திருப்பாங்க, அவங்க இளைஞர்களுக்கு பொறுப்பு வந்திருப்பாங்க, அவர்களுக்கான ஒரு சந்திப்பு கூட்டம், ஒரு அறிமுக கூட்டம், சந்திப்புன்னு கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு எப்படி செயல்படணும், நிச்சயமா இது வரைக்கும் களத்துல இருந்து என்னென்ன செயல்பட்டு இருந்தாங்களோ இன்னும் அதிவேகமா நிச்சயமா. ஏன்னா எலெக்ஷன் வேற வந்துருச்சு. இப்பதான் வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ரொம்ப விகரசா இருந்தாங்க. அதை வந்து இன்ஸ்டிடியூஷனா திமுக வந்து எஸ்ஐஆர் எதிர்த்தாலும், ஆனா வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல திமுகவுடைய பிஎல்ஓஸ், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அதுல வந்து இளைஞர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேம்பெயின்ஸ், அதே போல வந்து இந்த கடைசியா வந்து ஓட்டு போற இடம் பூத் தான். இந்த பூத்துலையும் வந்து இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வந்து இந்த வருஷத்தை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க முக்கியமான ரோல் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இப்போ இளைஞரணியில் வர எல்லாருக்குமே வந்து எலெக்ஷனை பற்றின ஒரு ப்ராசஸ் தெரியாது. எப்படி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ வந்து சிஎம் வந்து இந்த மீட்டிங்கில் பேச போகிறாரு, டெப்யூட்டி சிஎம் வந்து மீட்டிங்கில் பேச போகிறாரு. பேசி முடித்த பிறகு
இனிமே கட்சி வேலையை வந்து முழுக்க அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவட்டங்கள் தோறும் தொகுதிகள் தோறும் மூத்த அமைச்சர், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணுகணும், கள நிலவரம் எலெக்ஷனை எப்படி நாம ஃபேஸ் பண்ணணும், பூத்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோட்டம் தான். அதையும் இல்லாம அதை நம்ம முன்னாடியே சொன்னதான், இந்த இளைஞர்கள் படை அப்படின்றது இங்க பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், களத்துல இவங்க வந்து எப்படி வீரியமா செயல்படுவாங்க தெரியும். மீண்டும் அதை நிரூபிக்கும் வகையில இன்னைக்கு திமுக வந்து திருவண்ணாமலையில ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு தான். இந்த சந்திப்பையே வந்து மாநாடு மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேர்ஸே வந்து போட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மாநாடு திடல், அதே போல வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதான் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. இதோட அமைப்பை பத்தி இப்ப நம்ம கண்டிப்பா பேசணும், அடுத்தடுத்த காணொலியிலும் பேச போறோம். ஏன்னா இந்த திருவண்ணாமலை அப்படின்றப்போ நம்மளுக்கு தெருமுழுக்க வந்து கொடிகள் தான் நம்மள வரவேற்றுச்சு. ஒரு பெரிய இடம், பிரம்மாண்டமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி தொடர்ந்து நம்ம உள்ள போய் நிச்சயமா உள்ள போய் என்ன கட்டமைப்பு வச்சிருக்காங்க, எப்படி ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, எப்படி வந்து சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, உள்ளுக்குள்ள இந்த சந்திப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.